ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனமதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ரீபா கரா நீராவா சந்தா ரமா கரா நீராவானா ஓரி மங்கரா தியா கபா துரா மங்கரா தியா ரபா ஓரி கமா நீராமணி கரா நீராவானா கரா தியா துரா மலிரா கபா. ஆவியானவரே மராக்கா துரா மந்தனா கபா கரா தினா துரா மங்கரா கபா கரோத்தி ஆந்தனமதி கபா கராந்தனமா. நித்தியானந்தமுள்ள ஏக சுகாதிபதியாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் ஆசமணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயமானவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நித்தியானந்தமுள்ள ஏகா சக்கராதிபதியாய் இருக்கிறவர் பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து
கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை நாங்கள் துக்கம் செய்து, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் முகநூல் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும், லைக் பண்றவங்களுக்கும், கமெண்ட் பண்றவங்களுக்கும் என் மனமார நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பேசினால் அது நமக்கு மிகுந்த பலனையும் அது நமக்கு நன்மையையும் கொடுக்கிறதா இருக்கும். ஆகவே இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனம் அப்படி என்று சொல்லும் போது அவரோடு இருக்கிற ஜனம், அவரோடு இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்காக எதையும் செய்ய விரும்புகிறவர்கள். ஆமாம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆவியானவர் இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். பாருங்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்கள். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றார். பார்த்தீங்களா? அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உபாகமத்திலே நாம் 15ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கையிலே அந்த வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். நீ
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 7வது வசனம். பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்தின் என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உபாகமம் 15 நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ ஒருவரும் ஆளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக ஜனமாக நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தாம் ஏற்படுத்தினவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்று நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் மறுபடியும் ஏற்படுத்தினார், அந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின விதத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவர் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ரட்சிப்பை கொடுத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவை அபிஷேகம் பண்ணி அந்த ராஜாவாகிய தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, தாம் ஏற்படுத்தின ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அப்படிதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்னாளுடைய ஜெபத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் கொடுத்து என்று முன்கூட்டியே சொல்லுகிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் கொடுத்து பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆடுகளின் பின்னாலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு பலமான காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய ஜனங்களே, ஒன்றை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். 10 நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே தாம் ஏற்படுத்தின ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் சாமுவேல் 16 சாப்டர் 13 வசனம் வேர்ட்ஸ். நல்லா பாருங்க. அப்பொழுது சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அதில் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த அபிஷேகம் என்பது 3 வகையை சார்ந்தது. ஒன்று தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படுதல், இன்னொன்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல், மற்றது ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படுதல். இது எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆனால் இந்த நாளிலே அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் சிந்திக்க வேண்டும். சவுல் விழுந்து போன பிறகு அவனுக்குள்ளே தேவன் அனுப்பின பொல்லாத ஆவி அவனை பிடித்து அலகழித்தது. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ராஜ மேன்மை இழந்தான். எல்லாவற்றையும், அந்த ராஜரீக மகிமையை இழந்து விட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தேசம் நன்றாக கிழிக்கப்பட்டது. இப்படி பலவிதமான காரியங்கள், ராஜ மேன்மை உன்னை விட்டு போய்விட்டது என்று கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 13 and 14 and 16 நீங்க இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த தருணத்திலே கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். நீ போ, பெத்லகேமுக்கு போ, அங்கே கீசின் குமாரன், அங்கே கீசுடைய குடும்பத்துக்கு போ, அந்த பிள்ளைகளில் ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போலவே அவங்க புறப்பட்டு போகிறார்கள். அந்த சாமுவேல் புறப்பட்டு போய் ஈசாயின் வீட்டிலே அங்கே இருக்கிறார். கீசு பிள்ளை கைவிடப்பட்டான். கீசுடைய மகன் சவுல் விழுந்து போனான். இப்போது ஈசாயின் வீட்டுக்கு போகிறான். ஈசாய் அங்கே பார்க்கும்போது அம்னிதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம பார்ப்போம் என்றால் கர்த்தர் முதலாவது மூத்தவனை அனுப்புகிறார். பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இங்கே ஜனங்க நம்முடைய ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறவனை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் அங்கே போகிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போன சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், அந்த வீட்டுக்குள்ளே போனவனே தாவீது அவனுடைய மூத்த குமாரனாக எலியாவை அனுப்புகிறார். எலியாவை கர்த்தர் புறக்கணிக்கிறார். பிறகு அபினதாபை அனுப்புகிறார், அவனை புறக்கணிக்க பண்ணுகிறார். இப்படி சம்மாவை அனுப்புகிறார், அவனையும் புறக்கணிக்க பண்ணுகிறார். அப்படி ஈசாயின் தன் 7 குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே ஒரு மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்பொழுது சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எப்பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாரோ அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தாவீதின் மேலே தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படிதானே நாம் அபிஷேகம் பண்ணுகிறோம். சபையில கூட ஆண்டவர் சொன்னவர்களை அழைத்து அவர்களை நிறுத்தி எல்லாருக்கும் முன்பாக எல்லார் நடுவில் அவர் மேல் எண்ணெயை வைத்து
ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையில கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று என்னை அபிஷேகம் செய்து எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கப்பட்டு இன்று முதல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சபையிலே உடன் ஊழியக்காரனாய் இருப்பார் என்று சொல்லி கன்பஸ் பண்ண வச்சு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் இதை குறித்த ஒரு அக்கறையும் ஒரு பொறுப்பும் ஒரு பாரமும் இல்லாத உடன் ஊழியர்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறார் என்பது பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சாமுவேலை போல சபையின் ஊழியத்தை செய்வதற்கு, சபையிலே ஒழுங்காக கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு, சபையில வந்து கர்த்தருடைய பணிவிடைகளை செய்வதற்கு, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நான் ஆவியாவுடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன். எனக்கு யாரெல்லாம் கர்த்தர் காட்டினாரோ அவர்களை எல்லாரையும் எண்ணெய் வைத்து சபையாருக்கு முன்பாக நிறுத்தி எண்ணெய் வைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே அநேக குடும்பங்களை, தனிப்பட்ட நபர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். இதை குறித்து எத்தனை பேர் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பாரம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தரிசனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த காரியத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார் என்று சொன்னால் நான் தேடி பார்க்கும்போது 1-2 பேர் தான் அதை ஒழுங்காக செய்கிறார். மற்றவர்கள் எங்கே போய்விட்டார்கள் என்று சொன்னால் அது கேள்விக்கு பதிலில்லாத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவாக அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாள் ஓடினார்கள், கொஞ்ச நாள் செய்தார்கள், பிறகு அப்படியே கழுதை தேஞ்சி கட்டெரும்பா போன கதையாதான். கழுதை தேஞ்சது. அப்படி கழுதை என்றால் நம்ம நல்லா பார்க்கணும். அது குணம் முன்னால வந்தா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். இந்த கழுதை பின்னாயிடுச்சு, கழுது தேஞ்சி கட்டெரும்பா மாறிச்சு. கழுதுகிட்ட உதவாங்கன்னா கூட கடி வாங்கினா கூட பழைச்சிக்கலாம். ஆனால் கட்டெரும்புங்க கடிச்சதுன்னா பழைக்கவே முடியும். இது அப்படிதான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காட்டில் சந்தன மர கடத்தல் வீரப்பன்னு சொல்லுவாங்க. அவர் சந்தன மர கடத்தினாரா கடத்தையான்னு தெரியல, இவங்களாம் சொன்னாங்களா என்பது சந்தேகத்துக்குரிய காரியம்தான். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, அவன் ஒருவனை சிட்சிக்க வேண்டுமானால் எங்கே எறும்பு புத்து இருக்கிறதோ அங்கே கையும் காலும் கட்டி அந்த எறும்பு புத்து மேலே அவனை கொண்டு போய் போட்டுருவான். அதில் இருக்கிற எறும்புகள்லாம் கடிச்சு சில நாட்கள்ல அவன் செத்து போயிடுவான். அப்படி ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு உடல் ஊழியர்கள் எல்லாம் எறும்பாக மாறிவிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு நிலையில என்னை கடிக்கிறதாக இல்லை, அவர்கள் கர்த்தரையே கடிக்கிற அளவுக்கு மாறிவிட்டார். எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், என்னை எதற்காக பாஸ்டர் ஊழியத்தில் நிலைநிறுத்தினார் என்கிற ஒரு தரிசனம் மற்றவர்களாக அவர்கள் போய்விட்டார். முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி அக்கறை இல்லாமல் குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து குடும்ப பிரச்சனைகளை பார்த்து, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைவுகளை பார்த்து அவைகளை சார்ந்து அப்படியே ஆகிவிட்டார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஒழுங்காய் ஊழியம் செய்திருப்பார்களானால், கொடுக்கப்பட்ட இடத்திலே தொடர்ந்து போராடி இருப்பார்களானால் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி இருக்க முடியும். ஒருவேளை அவர்கள் இந்த ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டது ஏதோ சபையில பெரிய பொறுப்பு கொடுத்துருவாரு, நம்ம பெரிய பொறுப்பா நிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியும். ஆனால் நடந்தது என்ன? இந்த கொஞ்ச காலம் நம்ம அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. போய் ஒரு இடத்துல ஒருவரை பார்த்து சொன்ன உடனே அவங்க இவங்க பின்னாடி வரணும். அப்படி வரவே மாட்டாங்க. போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்.
இந்த இந்த சுவிசேஷத்துக்கு ஆங்கிலத்தில் பேர் என்ன தெரியுமா? காஸ்பல். GO கோ, ஸ்பெல் SPELL, ஸ்பெல் போய் சொல்லு. மறுநாள் எடுத்து படிச்சு பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் கோஸ்பெல் தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அதுல காஸ்பெல் தான் இருக்கு. இப்படி கோஸ்பெல் போய் சொல்லிக்கொண்டே இரு, நிறுத்தாத, போய்கிட்டே இரு. இதுதான் ஊழியத்தில் பொறுப்பு எடுத்து கொண்டவர்கள் செய்ய வேண்டிய காரியம். நான் காலையில நினைச்சேன், இந்த ராஜீவ்காந்தி நகர்ல, ரயில் நகர்ல இருக்கிற பகுதி ராஜீவ்காந்தி நகர்ல பொறுப்பெடுத்து கொண்டவங்க தொடர்ந்து அந்த குடும்பம் இல்லைன்னாலும் அந்த பகுதியில தொடர்ந்து போய் சுவிசேஷம் அறிவித்திருப்பார்களானால், பாரத்தோடு சந்தித்திருப்பார்களானால் அங்கிருந்து ஒரு கூட்டம் வந்தது. இப்படி அந்தந்த ஏரியாவிலே நியமிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தார். ஒரு சிலரை பார்க்கிறேன் சபையில, அவர்களை நான் பிரதிஷ்டை செய்யவும் இல்லை, அவர்கள் மேல் எண்ணெய் வைத்து இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உடன் ஊழியர்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வேலை செய்கிறார்கள். Hello, dear brother and sister, dear subaudience, dear co-workers, I tell you, God is great, greatly to be praised. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்பட தக்கவருமாயிருக்கிறார். ஆகவே கொஞ்ச நாள் போயிட்டு பிறகு நின்று விடுவது. எதுக்கு நின்னாங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரே காரணம் தான். என்ன காரணம்? நான் போய் சொன்னா கேட்க மாட்டாங்க. இது இங்கேயே தீர்மானிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லு. நினிவேவுக்கு 3 நாள் பிரயாண தூரம் போய் தெரு தெருவா சொல்லு. இன்னும் 40 நாளில் கர்த்தர் நினிவேவை அக்கினியினாலே அழிக்க போகிறார், போய் சொல்லு. நினிவே அழிக்கப்பட போகிறது, போய் சொல்லு. அதுதான் செய்தி. 2வது, இவங்க போய் சொல்லும் போது சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டு இவங்க பின்னால ஒரு கூட்டம் வரணும்னு நினைக்கிறது அறிவி. 3வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தால் கர்த்தர் பார்ப்பார். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான் என்பதுதான் பைபிள். போன உடனே சொன்ன உடனே வந்தான் அடிதான் வரும். என்ன அடி? சாதாரண அடி இல்லை. சில இடங்கள்ல செருப்படி கூட வரும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தனராஜ கண்டிகையில இன்னைக்கு 3 சபைகளை உருவாக்கி வச்சிருக்கிற ராஜாதாசை கொண்டு வர்றதுக்கு செருப்படி வாங்கியிருக்கு. அதற்கு ஸ்தோத்திரம். நான் போயிட்டா போதும். அவங்க வீட்டாண்ட போய் நின்றவொடனே அவங்க அப்பா பார்த்துட்டாருன்னா கெட்ட வார்த்தை சொல்லிதான் பேசுவார். பயலேன்னுவார் முதல்ல. 2வது கெட்ட வார்த்தை பேசுவார். நீ நாயுடு ஜாதிக்கே பிறக்கலடா, நீ பச்சையா பறைன்னு தானே பிறந்த, ஈனம் சூடு சொர்ணம் உனக்கு ஒண்ணுமே இல்லையா, என் பிள்ளைகளை கெடுக்கிறிய அப்படின்னு பேசுவார். அப்படிதான் ஒரு நாள் பிள்ளைகள் மத்தியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நான் சாயங்காலம் போய் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி தூரம் இருக்கும். அங்கிருந்து செருப்பு என் மேல வீசி அடிச்சான். நல்ல காலம் என் மேல விழல, என் காலில் விழுந்துச்சு. அதற்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அந்த வீட்டில் அவர் ரட்சிக்கப்பட்டார், அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கிராமத்தில் இன்னைக்கு பிலடெல்பியா மிஷனரி சர்ச் என்கிற ஒரு சபை பாஸ்டர் ராஜாதாசால நடத்தப்பட்டு வருகிறது. இது நடக்கிறதுக்கு 1 ஆண்டு இல்லை, நான் பட்டது 10 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 ஆண்டுகள். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். எவ்வளவு நேரம் ஜெபம் அப்படின்னு கேட்டா, அதிகாலையில 2 மணிக்கு எழுச்சிக்குவேன். 10 மணிக்கு படுத்திருப்பேன், 2 மணிக்கு எழுச்சிக்குவேன். விடிய 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 ஜெபம் பண்ணுவேன்.
தனபால் நாயுடு என்ற வீட்டில் இருந்து கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவேன். அந்த எதிரில் இருக்கிற வெங்கடாபுரம் என்ற கிராமத்தில் ஒவ்வொரு நாயுடு வீட்லையும் இந்த சத்தம் கேட்கணும். அவ்வளவு கத்தி ஜெபம் பண்ணுவேன். இப்போ கத்தி ஜெபம் பண்ணணுமா பாஸ்டர்? கத்தி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? மெதுவா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு சொல்லக்கூடிய நிறைய அறிவுஜீவிகள் இன்னைக்கு எழுப்பிட்டாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். இயேசு தான் மரணத்திலிருந்து தேவன் எழுப்பும்படிக்கு எபிரேயர் 7:5 பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த பைபிள் எபிரேயர் இருக்குதான்னு பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மரணத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்டு அவர் குமாரனாய் இருந்தும் சுகபோகத்தினாலே அப்படியா சொல்லுது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மூணாவது முறையா சொல்றேன். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு 1000 முறை சொல்றேன், 10 கோடி முறை சொல்றேன். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை இயேசு கற்றுக்கொண்டு பாருங்க தாம் தாம் பூரணரான பின்பு எதுல பாடுகளிலே பூரணரான பின்பு பட்ட பாடுகளினாலே தன்னை கீழ்ப்படுத்துவதனாலே பூரணரான பின்பு பர்ஃபெக்ட். He is perfect. அவர் பூரணமான பின்பு என்ன செய்தாரா? தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த யோசுவாவின் துதி ஆராதனையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தயவு செய்து உங்களை சபையிலே அபிஷேகம் பண்ணினார்கள் என்றால் உன்னை சபையிலே நிறுத்தி இவர் இந்தந்த ஊழியத்தை செய்வார் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணோம்னா இல்லை. அப்படி சொல்லி பொறுப்பு கொடுத்தா அந்தந்த ஊழியத்தை கிரமத்தோடும் உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் செய்ய வேண்டும். சண்டே கிளாஸ் பொறுப்பு சிலர் கொடுத்திருந்தா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதற்குரிய தகுதி கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, அந்த பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, இந்த பிள்ளைகளை நீங்க நடத்துங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நடத்ததான் கொடுக்கிறோமே தவிர அடிக்க கொடுக்கல. பிள்ளைகளை எந்த விதத்தில் அடிக்க கூடாது. முடிஞ்சா அவர்களை நலம் காட்டி அவர்களுக்கு நல்ல படிப்பை, அதாவது சண்டே கிளாஸ்ல அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதுதான் ஊழியம். அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்கூல் டீச்சரை நான் பார்த்தேன். அந்த டீச்சர் பார்க்கிறேன், அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் பிள்ளைகளை புரிய வைக்கிறதுக்கு அதே மாதிரி அவங்க நடனம் ஆடி டான்ஸ் போட்டு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த டீச்சர் சமீபத்தில் வேற இடத்துக்கு மாற்றலாகப்படும் போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்க மேடத்தை என்ன பண்ணக்கூடாது, டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. அப்போ உலக பிரகாரமான ஒரு டீச்சரு பிள்ளைகளை நடத்தும் போது அந்த கரிசனையோடு கர்ப்ப வேதனையோடு பாரத்தோடு அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். இதுதான் அபிஷேகம், இதுதான் வரம், இதுதான் கிருபை, இதுதான் தேவனுடைய பலன். இதை விட்டுட்டு பிள்ளைகளை அடிக்கிறது,
பிள்ளைங்களை தலைமையில நொக்கிறது, கட்டுறது என்ற அதிகாரம் உடன் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது தெளிவு என்பதை நான் புரிய வைக்கிறேன். ஹலோ டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், you can accept or not accept it, I don't bother about. It is God's grace, it is true. Amen. இதை யாரும் மாற்றவே முடியாது. ஆகவே சண்டே கிளாஸ் என்பது ஒரு பாக்கியமான சேவை. விக்டோரியா டீச்சர் சண்டே கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். பிள்ளைகள் அவ்வளோ நயமா, அவ்வளோ அன்பா பேசி, ஏன்னா அவங்க ஸ்கூல்ல பால்வாடி பிள்ளைகளை நடத்தி பழகினவங்க, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் தெரியும். ஸ்கூல்லேயே ட்ரைனிங் கொடுக்கும் போது பிள்ளைகளிடத்துல இப்படி இருக்கணும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால உலக பிரகாரமான டீச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது போல நாங்களும் ட்ரைனிங் கொடுக்கிறோம். ட்ரைனிங்க்கு கிளம்புங்க அப்படின்னா போதும், என் பிள்ளைக்கெல்லாம் என் புருஷன் அடிச்சான், என்னை கச்சான் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிடும். ஆனால் இங்கே வந்தவொடனே எங்க இருக்கிற கோபத்தையும் கொண்டு அந்த பிள்ளைங்க மேல காட்டுறோம். அது அழைப்பு இல்லை, அது அபிஷேகம் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க மேல உங்க கோபத்தை நீங்க காட்டுறீங்கன்னா, அவங்க மேல கை வைக்கிறீங்கன்னா, that is one of the devil possess. அது பிசாசுடைய கிரியை. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன செருப்பாலேயே நீங்க அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம் கேட்டா, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. இதுதான் பைபிள். பெற்றோர்களுக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, திறமை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்தெல்லாம் போனீங்கன்னா, வீட்டில் பிள்ளைகளை அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அப்பா அம்மா தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, பிள்ளைங்களை நாயா பேயா அடிக்கிறோம். அது வளர்ச்சி வராது, அது கெட்டு குட்டி சேவராதான் போகும். ஆகவே பிள்ளைகளை நடத்தணும் சத்தியத்தில். அதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு தேவன் கொடுத்த ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு. அப்படி சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள் கரிசனையோடு பாரத்தோடு செய்யணும். அந்த சண்டே கிளாஸ் எடுக்க வர்றோம், அரை மணி நேரம் தான் எடுக்கணும்னு சொன்னா, அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அட்லீஸ்ட் 1 ஹவராவது அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி நல்லா துதிச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை அரெஸ்ட் பண்ணி அவைகளை பைண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை நாம் நம்மிடத்தில் அழைத்து அணைத்தார் இயேசு கிறிஸ்து. சிறு பிள்ளைகளை வருகிறதற்கு, என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்படி பட்டவர்களுடையது என்று சிறு பிள்ளை எடுத்துக்கொண்டு சொன்னார். இப்படி யார் மாறுகிறானோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் என்று சொல்லுகிறது. கேட்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு உரைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அதுல நமக்கு ஒரு பாரம் இருக்கும். என்னை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, என்னை முன்னால வச்சுட்டாங்க, என் குடும்பத்துல 1000 பிரச்சனை. நான் தைரியமா சொல்றேங்க, உன் குடும்பத்துல அன்னைக்கு மரணமே விழுந்திருந்தாலும் சண்டேன்னா அந்த சண்டே கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உன் வீட்டில் இருக்கிற பிணத்தை எடு அப்படிதான் நான் தைரியமா சொல்லுவேன். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, அதற்கு நான் தான் சாட்சி. அதற்கு மகிமை உண்டாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சொந்த சகோதரன் 2002 நினைக்கிறேன், என் கூட இருந்த சகோதரன் இறந்துடுறான். நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? புல்லம்பாடியிலே இருக்கிறேன். புல்லம்பாடி பக்கத்தில் பாக்கியநாதபுரம் என்ற கிராமத்தில் ஏஜி சர்ச்சில் 3 நாட்கள் கன்வென்ஷன். அது யாருக்கு பதிலாக நான் போயிருக்கிறேன்? அம்பத்தூர்ல இருக்கிற பாஸ்டர், அருமையான தேவனுடைய மனுஷன், அவருடைய ஊழியம் அது. அவர் போய் செய்ய வேண்டிய ஊழியம், அந்த ஊழியத்தை அவர் செய்ய வராதபடியினாலே என்னை புல்லம்பாடி பாஸ்டர் ஆல்பர்ட் மகாராஜா அழைத்தார்.
உடனே புறப்பட்டு அங்கே போனோம். அங்கே போன உடனே முதல் நாள் கூட்டம் முடிந்தது. அந்த காலையில தான் கொல்லம்பாடி சர்ச்சில் பிரசங்கம் பண்றேன். கலப்பை மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அந்த 3 பேரை குறித்து பேசினேன். அந்த இரவே செய்தி வருகிறது, ஒரு சகோதரன் இறந்து விட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாலே நானும் என் மனைவியும் காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து விட்டு வந்தோம். பிறகு கூட்டத்துக்கு போய்விட்ட உடனே நைட்டு இறந்து விட்டார் என்று 4-5 பேர் பைக்கில் வர்றாங்க. கூட்டம் முடிச்சு நான் திரும்பி வர்றேன். டேவிட் என்கிற அண்ணன் பஸ்ஸை நிறுத்தி எனக்கு சொன்னார், உங்க அண்ணன் இறந்துட்டார். உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற என் மனைவி வீட்டார் எல்லாருக்கும் சொல்லிட்டு, நீங்க போய் சொல்லுங்க, அவர் தூரத்தில் இருக்கிறார், அவர் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லுங்க, அவங்க அடக்கம் பண்ணிட்டோன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த நாளில் நடந்தது. என் கூட பிறந்த ரத்த சம்பந்தங்க, அவன் எச்சப்பாலை நான் குடிச்சிருக்கிறேன். எனக்கு அண்ணன், என் அண்ணன் சாவு, நான் வருத்தமா வரக்கூடாதா? கண்டிப்பா வரணும். ஆனா நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? இந்த கூட்டத்தையே நிறுத்திட்டு, பிரசங்கம் செய்யறதையே நிறுத்திட்டு, அங்கிருந்து கார் பிடிச்சு நேரா செத்த இடத்துக்கு வருவீங்க. அந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம், சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திற்காகவே அழுங்கள் என்று சொல்லுகிறது. வேணுமானா உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், அதில் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மரித்தவர்களுக்காக, மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். மரித்தவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, அழ வேண்டியது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்களுக்காக அழாமல் அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விடுவார்கள். ஜீவன் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தவனுக்காக அழாமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக அழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரித்தவனுக்காக அழாமல் என்று. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. உங்க பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவனுடைய வார்த்தைகள் பல சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவனுக்காக மரித்தவனுக்காக அழாமல். இந்த வசனத்தை தான் உங்களுக்காக கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். நீங்க யாரும் வருத்தப்பட்டுக்கவே கூடாது. வசனம் முக்கியம். கர்த்தருக்கு அல்லேலூயா. எரேமியா 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க, என்ன தெளிவா சொல்றார் பாருங்க. பைபிள் எடுத்திருக்கிறவங்க கையில வச்சுக்கோங்க, சத்தமா படிங்க. நீங்க இருக்கிற இடத்துல மரித்தவனுக்காக அழ வேண்டாம். சூடு சொன்னையல்ல, உடன் ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை ரட்சித்தார், என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நானும் விசுவாசிதான், நானும் விசுவாசிதான் என்று நானும் ரவுடிதான் சொல்லாதபடிக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நானும் விசுவாசிதான்,
நானும் ஊழியம் செய்கிறவன் தான், நானும் பாடுறவன் தான், நானும் அப்படிதான் இப்படிதான் சொல்றவங்களுக்கு சொல்லுகிறேன், மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போன சியோன் சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்புவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. உணர்வுள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், சொரணை உள்ளவர்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல தெளிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் உறவுகள் மறித்தாலும், என் சொந்த பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை மறித்திட்டாலும் அந்த பிள்ளைய ஓரமா கடத்தி வச்சுட்டு ஆராதனையை முடிச்சுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேசற்பாடியில ஒரு தேவனுடைய மனுஷன் பால்ராஜ் என்கிற ஒரு போதகர், மற்ற 6-7 பேர் பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளைய சனிக்கிழமை நைட்டு இறந்து போய் விடுகிறது, மூளை காய்ச்சல். அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு எல்லா உறுப்புகளையும் எடுத்து விட்டு உள்ளே இருந்து மறுபடியும் பேக் பண்ணி அந்த பிள்ளைய அழுகி போகாதபடிக்கு கொண்டு வந்து பாயில உருட்டி தன்னுடைய கட்டிலின் கீழாக வைத்துவிட்டு ஞாயிறு ஆராதனை முடிந்து 2 மணிக்கு மேலாக சொல்லுகிறார், என் மகன் இரவு இறந்து விட்டான். தாய் அழுவல, கூட பிறந்த தங்கச்சிகள்லாம் யாரும் அழுவல, மற்றவங்க யாரும் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆராதனை முடியும் போது சொன்னார், ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு என் பிள்ளையை இன்று 5 மணிக்கு நான் அடக்கம் பண்ண போகிறேன். அதற்கு ஸ்தோத்திரம். 5 மணிக்கு கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் கார்டன்ல அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணினான். இவன் ஊழியக்காரனா? என் மனைவி வீட்டில் காது குத்த போய்க்கிறாங்க, காது வெட்ட போய்க்கிறாங்க, முடிய குத்த போய்க்கிறாங்கன்னு சொல்றவன் ஊழியக்காரன். யார் ஊழியக்காரன்? யார் விசுவாசம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனமன்னுவர். பழைய சர்ச்சில் வாசல்ல ஏறும்போது எல்லாரும் பார்த்துட்டு தான் வர்றாங்க, படிச்சுட்டு தான் வர்றாங்க. எங்கள் வீட்டு வாசல்ல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாகும் படிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது அங்கே தேவன் பட்சத்திலே நிற்கிறான், தேவனுக்காக நிற்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு உலக பிரகாரமாகவே அவனே தயாரித்து 10 நரம்பை அவனே தயாரித்த ஒரு, சரியாக சொல்ல வேண்டுமானால் அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, கிட்டார்னு நினைக்கிறேன், கிட்டாரோ மேண்ட்லின்னு அது பேர். அதை எடுத்து வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆடுகளின் பின்னாலே அலைந்த அந்த தாவீதை கொண்டுதான் இப்பொழுது சவுல் மேல் இருக்கிற பிசாச ஓட்டத்துக்கு பயன்படுத்துறேன். நான் டெஸ்ட் பண்ண போறேன். பிசாசு பிடிச்சது யாருன்னா வந்தாங்கன்னா ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இந்த பிசாசை ஓட்டுன்னு சொல்ல போறேன். அப்படி ஓட்டுறேன்னா கண்ணாலி ராம எப்போ சூடு போட்டானா அந்த மாதிரி சூடு போடப்போம். ஏன்னு கேட்டா, சாதாரணமா உன் வீட்டில் உன் மனைவி மேல இருக்கிற பேய் நீ ஓட்ட முடியல, உன் புருஷன் மேல இருக்கிற பேய் ஓட்ட முடியல, உன் பிள்ளைகள் மேல இருக்கிற பேய ஓட்ட முடியல. இப்போ ஒருத்தர் பார்க்கிறாரு, ஆடுற பேயா இருந்தா அடிச்சு ஓட்டிடலாம் பாஸ்டர், இது ஆடாத பேயா இருக்குது. எந்த பேயானாலும் நான் விசுவாசிக்கிறது அதுதான், என் முழங்கால்கள் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக முடங்கும் என்று சொன்னார். எந்த பிரச்சனையும் எனக்கு முன்பாக முடங்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான விசுவாசம். அதற்கு ஸ்தோத்திரம். முழங்கால்களை சரியாக ஒரு ஊழியக்காரன் முடக்கினால், முழங்கால்களை சரியாக ஒரு ஊழியக்காரி முடக்கினால், ஊழியத்திலே முன்னோடிகளாய் வைக்கப்பட்டவர்கள் முடக்கினால், நிச்சயமாக அந்த சபையில ஒரு எழுப்புதல் வரும், அந்த ஊழியத்தில் எழுப்புதல் வரும். அவரை எங்க கொண்டு போய் விட்டாலும் ஆத்துமாக்களை பிடித்து தேவனுக்காக மேய்ப்பார்கள். இதுதான் அபிஷேகத்தின் ரகசியம். தாம் ஏற்படுத்தின மனுஷனை அபிஷேகித்து கர்த்தர் வைத்தார். அதைதான் தாவீது செய்தார், வேற ஒன்றும் செய்யல. சவுல் உடைகளை கொடுத்து பார்த்தார், சூட்டு கூட்டு போட்டு எல்லாத்தையும் கொடுத்தார். எந்த பூட்டு போட்டு நடந்தாலும் அவனுக்கு பிடிக்கல. இதுல எனக்கு அபியாசம் இல்லை, இதுல எனக்கு
அபியாசம் இல்லை. எதிலே அபியாசம்? என் தடியை வைத்து நான் ஆடுறது, சிலம்பம் ஆடுவது எனக்கு அபியாசம். என் கவுண்டியை வைத்து என் ஆடுகளை வழி தவறி போகாதபடிக்கு கவுண்டியை வைத்து கரெக்டா குறிப்பிட்டு ஒரு ஆட்டின் மேல அடித்து அதை திருப்புவது எனக்கு பழக்கம். அதற்கு ஸ்தோத்திரம். கரடியை கிழிப்பது எனக்கு பழக்கம். சிங்கத்தை கிழிப்பது எனக்கு பழக்கம். இந்த உடைகளை தரித்துக் கொள்வது எனக்கு பழக்கம் இல்லை. கலைந்து போட்டான், அதை விட்டான், தடியை எடுத்துக்கொண்டான், ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்களை பொறுக்கினான், தன் நடப்பத்தில் வச்சான், நேர கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கிறான். நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொன்ன. அவனை பார்த்து சொன்னா, நீ ஈட்டியோடு வர்ற, ஒரு பலத்தோடு வர்ற, உன்னுடைய மாம்ச புரிய பலத்தோடு வர்ற நான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சமீபத்தில் ஒரு பிரதரை நான் பார்த்தேன். அவரு சொந்தமா கார் வச்சு கம்பெனியில ஓட்டுறார், சவாரி போற. அவர் ஒரு சபையில இருந்தார். அந்த ஊழியக்காரன் அவங்க கஷ்டத்துல நஷ்டத்துல, நம்ம ஊர் பாசையில சொல்றேன், பிய தின்னு பிண்டாக்க தின்னு அந்த சபையை, அந்த மக்களை உருவாக்கி சபையில வச்சிருந்தார். நல்லா பாடுவாரு, ஏன்னா அவர் சினிமா பாட்டு பாடக்கூடியவர். அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்து அவர் கையில மைக்க கொடுத்து ஸ்டேஜில் நிற்க வச்சு பாட வச்சார். ஒரு சின்ன காரியம் நடந்தது. அவரை குறித்து தவறான ஒரு கருத்து சொல்லப்பட்ட போது அவர் என்ன பண்ணிட்டார்? அவரை பாடுறது கூப்பிடாம நிறுத்திட்டார். இதுதாங்க நடந்தது. என்ன செஞ்சிருக்கணும்? நான் யோகியன், நான் தவறு செய்யவில்லை, நான் உண்மையா இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கணும். இல்லை என்றால் பொறுமையா இருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னன்னு கேட்கணும். உடனே அவர் கையில மைக்கு கொடுக்கலன்னு, பாட்டு பாட வைக்கலன்னு சபையை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டார். இப்ப அந்த சபையில ஒரு மைக்கை கொடுத்து ஸ்டேஜில் பாட வைக்கிறாங்களா? இல்ல. அது பாட்டுக்கு போய் உட்கார்றாரு, செய்தியை கேட்கிறாரு, வர்றார். ஏன் அதை எங்க செஞ்சிருக்கலாமே? உன்னை ரட்சித்த, உன்னை உருவாக்கின உன் ஊழியக்காரங்கிட்ட அடங்கிருந்து அதை செஞ்சிருக்கலாமே. அந்த மனசு இல்லை. ஏன்னா ஈகோ, பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். ஒரு விசுவாசிக்கு எப்போ பிரிஸ்டேஜ் இஷ்யூ வருதோ அன்னைக்கே அவன் விழுந்துட்டான், அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒரு விசுவாசிக்குள்ள ஈகோ வந்துடுச்சோ அந்த குடும்பம் உருப்பட, அந்த சபை உருப்பட, அந்த ஊழியக்காரன் உருப்பட மாட்டான். அப்ப என்னங்க, எந்த நிலையிலும் மனரம்யமாயிருந்து கூழ் குடிக்கவும் தெரியும், பிரியாணி சாப்பிடவும் தெரியும், தரையில படுக்கவும் தெரியும், மெத்தையில படுக்கவும் தெரியும், பிளைட்ல பறக்கவும் தெரியும், ட்ரெயின்ல போகவும் தெரியும், நடக்கவும் தெரியும். இந்த அனுபவத்தில் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் என் இயேசுவை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர்கள் எங்கே இருப்பாங்க? பிரகாசிப்பாங்க. இப்போ நான் சர்ச்சை கட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்தார். யா பிரைஸ் தி லார்ட். எஸ் பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன் பாஸ்டர். என்ன செய்யறீங்க? அதே கார் தொழில் தான். ரொம்ப நல்லது. எப்படி சபையில வல்லமையா எடுத்து உங்களை பயன்படுத்துறாங்களா? எங்க முன்ன இருந்து சபையிலே பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்றார். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமா, நம்ம பழக்கம் என்னன்னு கேட்டா மற்றவங்களுக்கு அடிமையா இருந்து போய் வாழ்கிற பழக்கம் தான். வேதம் தெளிவா சொல்லுங்க, மனுஷர்களுக்கு அடிமையா இராமல் தேவனுக்கு அடிமையாயிரு. உன் சுயாதீனம் கெட்டு போகாதபடிக்கு மனுஷருக்கு என்ன பண்ணாத, அடிமையா இருக்காது, தேவனுக்காக அடிமையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் தேவனுடைய ஊழி, அதுதான் அபிஷேகம், அதுதான் வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நான் உருவாக்கின ஐயா சொன்னார், இன்னுமா சாவாது இருக்கிறேன்னு கேட்டார். ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் நடத்தி கொண்டிருந்த அந்த சபையில் இருந்த விசுவாசி ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சவர். எனக்கு தெரியாது. கிராம ஊழியத்துக்கு வேவு பார்க்க போவோம், இந்த கிராமத்தில் சபை இருக்குது இல்லைன்னு பார்க்க போவோம்.
அப்போ அவர் என்ன பண்ணாரு, எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி முன்னாள் மனைவி, யாரு முன்னாள் மனைவி, இவருக்கு பிறந்த குழந்தை, அதை போய் பார்த்துட்டு வரப்போனாரு. எனக்கு அது எதுவும் தெரியாது, நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த சம்பவம் தெரிஞ்ச பிறகு நான் தான் அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டதாகவும் அவனுடைய மனைவியும் பிள்ளையும் ஐக்கியப்படுத்தினதாகவும் என் கூட வந்திருந்த ஒரு விசுவாசி பிரதர் போய் அவன் மனைவி கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது மனைவி கிட்ட அவங்க போய் எங்க ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க. குடும்பங்களை உடைக்கிறவன் நீ ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு என்ன கேட்டான். பிறகுதான் விவரம் தெரிஞ்ச பிறகு மற்றவங்க சொன்னாங்க, அண்ணா அங்கெல்லாம் போகவே இல்லை, அதான் யாரோ சொந்தக்காரர் பார்த்துட்டு வரேன்னு போனாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன். நான் முதல்ல மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் பல நாட்கள் மாதங்கள் கழித்து அவர் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டார். இப்படிப்பட்ட ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் கையின் கீழே அடங்கி இருந்து 10 ஆண்டுகள் அடங்கி இருந்து வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை தான். 91வது வருஷம் ஆண்டவர் என்னோட பேசினார். ஆகஸ்ட் மாதம் உபவாசம் இருக்கிறேன். ஒரு தாயின் கர்ப்பம் ஒரு பிள்ளைக்கு எப்படி 10 மாதம் அவசியமோ, இந்த ஊழியத்தில் உனக்கு அனுபவம் 10 மாசம் அவசியம் என்று. அப்பவே நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கு இருந்தேன். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் கர்த்தர் அடங்கி இருந்தேன். ஆகாருக்கு சொன்ன மாதிரி அடங்கி இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கு. எப்படி அபிஷேகம் தாம் ஏற்படுத்தின ஊழியக்காரன் மேல வைத்த அந்த அபிஷேகம் 2 நாளாகமத்தில் நான் படித்தோம் அல்லவா, அந்த அபிஷேகம் 2 நாளாகமம் 20 மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 51வது வசனம். எஸ் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், நாளாகமம் சொல்லிட்டேன், சாரி, 22 சாமுவேல் 22 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிக்க பார்க்கலாம். பக்கம் 417 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 51வது வசனம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அப்படியே தலைமையில கையை வைப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த என்னை ரட்சித்து உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உம்மை அறிகிற அறிவை தந்து உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று சபையிலே ஐக்கியப்பட்டு ஆண்டவரே பரிசுத்த பந்தியிலே உம்முடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை குடிக்க என்னை தகுதிப்படுத்தி சபை என்கிற சரீரத்திலே ஒரு அவயவமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நம்பி ஊழியக்காரனாலே கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உதாசீனப்படுத்தி அசட்டை பண்ணி அமைதியாய் நான் ஆகிவிட்டதை எனக்கு மன்னி என்னை அபிஷேகித்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, என்னை முழுவதுமாய் உமக்கு முன்பாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, அவர் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தின மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் அவன் சந்ததியையும் கிருபையால் காக்கிற தேவன். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற ஊழியமாய் இருந்தால் மனப்பூர்வமாய் அதை நாங்கள் செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய சுவிசேஷத்தை கிராமங்களில் பிரசங்கிக்க எங்களை பொறுப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலே தொடர்ந்து நாங்கள் போய் ஊழியம் செய்திருந்தால் ஆத்துமாக்கள் ஆதாயம் இருப்பார்கள் என்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு மிகவும் வருத்தப்படுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிற கிருபையை எனக்கு தாரும், என் குடும்பத்திற்கு தாரும், என்னை ஆசீர்வதியும். நான் பெற்ற அபிஷேகத்தை அசட்டை பண்ணாமல், அலட்சியப்படுத்தாமல், அந்த அபிஷேகத்தினால் இப்படி ஊழியத்திலே சபையிலே வைத்திருக்கிற இடத்தில் இருந்து நான் கனி கொடுக்கத்தக்கதாக என்னை அளவில்லாமல் அபிஷேகியும். என் சபை குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிபர்கள், இள வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். எனக்கு அபியாசம் இல்லாத, எனக்கு அனுபவம் இல்லாத காரியங்கள்ல நான் தலையிட்டு கொண்டு பிழப்பு கருத்து அல்வில் நான் சிக்கிக்கொண்டு நாசமடையாதபடிக்கு, அழிவை காணாதபடிக்கு கர்த்தரனை ஏற்படுத்தின அபிஷேகம் என்ற இடத்துல நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவர் என்னை மறுபடியும் பலப்படுத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்தபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகம் பண்ணி தாவீதுக்கு கொடுத்த சகல கிருபைகளையும் உங்களுக்கு தருவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இப்பொழுது 6 மணிலிருந்து 8 மணி வரை உபவாச கூட்டம் தொடங்கி ஆயிற்றது. அதே போலவே 2 மணி வரைக்கும் சபையில உபவாச கூட்டம் உண்டு. எல்லாரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.